ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி சமையல் வேலையை பார்த்துக்கிட்டே உங்கள்கிட்ட ஒரு சில நிமிஷங்கள் பேசலான்னு இருக்கேன். நிறைய எனக்கு இப்போ முகநூல் நட்புகள் நிறையா கிடச்சிருக்கு. அதில் சின்ன பசங்க, என்னுடைய ஏஜு, என்னை விட பெரிய வயசு, அந்த மாதிரிலாம் தான் இருக்காங்க. நான் இந்த சின்ன பசங்க என்னை சின்ன பொண்ணு நினச்சிப்பாங்கன்னு சொல்லிட்டு எடுத்தவொடனே என்னுடைய வயசையும் நான் பார்க்குற தொழிலையும் போட்டுருவேன். ஏன் அந்த மாதிரி போடுறேன்னு கேட்டால், நமக்கு ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி போடுவேன். அப்படி போட்டுமே சில பசங்க என்ன பண்ணிட்டாங்க, நீ பொய் சொல்கிற, உன் ஃபோட்டோவை பார்த்தா அந்த வயசு மாதிரி தெரில, உனக்கு 40 வயசு தான் இருக்கும், ஏன் பொய் சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அசிங்கமான வீடியோலாம் அனுப்புனாங்க. நான் என்ன பண்ணேன், அவங்களெல்லாம் டெலீட் பண்ணிட்டேன், அன்ஃப்ரெண்ட் பண்ணிட்டேன். ஏன் அந்த மாதிரிலாம் நினைக்கிறாங்க? ஒரு அம்மாவாவோ ஒரு அக்காவாவோ ஏன் பெண் நட்பை நினைக்கக்கூடாது? அவங்க ஏன் தவறான எண்ணத்தோடய பழகிறாங்க அப்படின்னு தெரியல. நம்ம முகநூலில் வந்துட்டோம்னாலே நம்ம ஒரு பேட் கேரக்டர் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அப்படிலாம் இல்லை. நமக்கு ஒரு பொழுதுபோக்கு, நமக்கு சில நல்ல நட்புகள் கிடைக்கும். எனக்கு கோவிட் டைமில் தான் நிறைய நட்புகள் கிடைச்சிது. அதாவது என்னிட்ட படித்த ஸ்டூடெண்ட்ஸு, என் கூட படித்த ஸ்டூடெண்ட்ஸு, அந்த மாதிரி நட்புகள்லாம் கிடைச்சிது. நான் தொலைச்சி சில நட்புகள் நமக்கு முகநூல் மூலமாக கிடைப்பாங்கங்கிற எண்ணத்தில் தான் நான் முகநூலில் போஸ்ட்லாம் போடுவேன், என் ஃபோட்டோலாம் போடுவேன். அதுலேயே ஒரு நல்ல நட்பு என்கிட்ட எடுத்தோடனே அட்வைஸ் பண்ணாங்க, ஃபோட்டோலாம் அழைச்சிடுங்கம்மா, ஃபேஸ்புக்கில் ஃபோட்டோலாம் போடாதீங்கன்னு சொன்னாங்க. எனக்கு டெலீட் பண்ண தெரியல ஃபஸ்ட்டு. அதுங்காட்டியுமே எனக்கு இந்த மாதிரி எல்லாம் வந்தது. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், எல்லா ஃபோட்டோவையும் டெலீட் பண்ணிட்டேன். நம்ம அழகாக இருக்கிறது, அழகாக இல்லாது எல்லாமே ஒரு குற்றமாக நம்ம எனக்கு அப்போ ஔவையார் ஞாபகம் தான் வந்தது. ஔவையார் ரொம்ப அழகாக இருந்தாங்களாம், அதனால் ராஜா கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டாங்களாம். ஆனால் ஔவையாருக்கு தமிழ் மேலே பற்று இருந்துதான், அவங்க தமிழ் நிறையா எழுதணும்னு ஆசைப்பட்டாங்களாம். அதனால் விநாயகர்கிட்ட போய் வேண்டிக்கிட்டாங்களாம், எனக்கு முதுமை பழத்தை கொடுன்னு. இதெல்லாம் பெரியவங்க சொல்லி நான் கேட்ட கதை. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியாது. படங்கள்லையும் இந்த மாதிரி பார்த்துருக்கோம், ஔவையார் படத்தில். அந்த மாதிரி வேண்டிக்கணுமா அப்படின்னு தெரியல எனக்கு. ஆனால் சில பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு 10-13 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு அதாவது ஒரு ஸ்டாஃப், என்னோட வேலை பார்த்த ஒரு ஸ்டாஃப் என்ன சொன்னாங்க, என்னை பார்த்துட்டு நீங்கள் ரொம்ப கிழவி மாதிரி இருக்கீங்கன்னு சொன்னாங்க. அது பொறாமையா இல்லை உண்மையான்னு தெரில. நான் ஈஸியாக தான் எடுத்துக்கிட்டேன். பரவாயில்லம்மா, எங்கள் வயசில் நாங்கள் இப்படி இருக்கோம், ஆனால் நீங்கள் இந்த வயசு வரும்போது இதை விட மோசமாக தான் இருப்பீங்க, நாங்களாம் இந்த அளவு இருக்கோம் அப்படின்னு சொன்னேன். ஆனால் இப்போ 13 வருஷம் கழித்து முகநூலில் வர நட்புகள் என்ன பண்ணுறாங்க, நீ போய் சொல்கிற, உனக்கு இத்தனை வயசு இருக்காது, உனக்கு 40 வயசு தான் இருக்காதுன்னு சொல்கிறாங்க. அப்போ எது உண்மை எது போய்? அந்த பெண் ஆசிரியர் சொன்னது உண்மையா இல்லை இப்போ இவங்க சொல்கிறது உண்மையா எனக்கு தெரியல. நான் இதெல்லாம் வர்றதுக்கு விருப்பப்படல. எல்லாருமே பெண்களை ஃப்ரெண்ட்ஷிப்பாக அவங்க ஏற்றுக்கிறாங்கன்னா உங்களுடைய எல்லாத்தையும் பார்ப்பேன். அவங்களுடைய லாக் பண்ணி தான் எதையும் பார்ப்பேன். அவங்க என்ன போஸ்ட் போட்டிருக்காங்க, அவங்க ஃபோட்டோ என்ன, அவங்க ஏஜ் என்ன, அவங்க படிப்பு என்ன, அவங்க நண்பர்கள் யார் அப்படிலாம் பார்ப்பேன். அது மாதிரிலாம் தப்பாக ஏதாவது ஃபோட்டோஸ்லாம் போஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்க நட்பை நான் ரிஜெக்ட் பண்ணிடுவேன். அது மாதிரி ரொம்ப செலக்ட் பண்ணி தான் நான் ஒரு புடவையை ஒரு லேடிஸ் எவ்வளோ செலக்ட் பண்ணி எடுப்பாங்க, அந்த மாதிரி செலக்ட் பண்ணி தான் அந்த நட்பை தேர்ந்தெடுப்பேன். அப்படியே ஒரு சில நட்புகள் தவறாக அமைஞ்சிருது. நான் பார்த்துட்டு டெலீட் பண்ணிடுறது. அதில் ஒருத்தர் சொல்லியிருக்காரு, பெண் நட்புனா தப்பான எண்ணத்தில் பழகிறதுக்காக நாங்கள் வரல, ஆனால் ஒய்ஃப் கிட்ட கிடைக்காத அன்பை இந்த மாதிரி பெண் நட்புகள்கிட்ட தேடுறதுக்காக தான் வரோன்னு போட்டிருக்காங்க. ஏன் ஒய்ஃப் கிட்ட கிடைக்காத அன்புன்னு ஒன்று இல்லவே இல்லை. இந்த பெண் நட்புக்கிட்ட நீங்கள் சாட் பண்ணுற நேரத்தில் உங்கள் ஒய்ஃப் கிட்ட பேசுங்க. அன்பை கொடுத்தாதான் அன்பு கிடைக்கும். கிவ் அண்ட் டேக் பாலிசி தான். நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அது உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். அதனால் இந்த முகநூல் நட்புக்கிட்ட நீங்கள் காட்டுற அக்கறையும் அன்பும் சாட் பண்ணுற நேரத்தையும் உங்கள் ஒய்ஃப் கிட்ட காமிச்சிங்கன்னா கண்டிப்பாக அவங்களும் உங்களுக்கு அன்பை தருவாங்கன்னு நான் இந்த வீடியோ மூலமா தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீடியோவை நான் முகநூல்லையும் போட போகிறேன். அப்போ தான் அந்த ஒரு பர்சனுக்கு அது புரியும். எதை கொடுக்குறோமோ அது நமக்கு திருப்பி கிடைக்கும். நம்ம யார்கிட்ட எதை எதிர்பார்க்குறோமோ அதை நம்ம ஃபஸ்ட்டு அவங்ககிட்ட கொடுக்கணும். இதுதான் என்னுடைய இது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா, நான் சொன்ன கருத்துக்கள் பிடிச்சிருக்கான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.